வெல்கம் MS பாஸ்கர் அவர்கள். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நண்பர்கள், எனது அன்பு மாப்பிள்ளை, எனது அன்பு மகன், என்னுடைய அன்பு மகன் விக்னேஷ் மற்றும் பிள்ளைகள் எல்லாருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விக்னேஷ் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்போது இவர் சொன்னார், அப்பா இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுன்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்புல. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சரி, 2 கேரக்டர் கேட்டேன், பிடிச்சிருந்தது. உண்மையான விஷயம். நடிகர்களை ரசிக்கணும், அதுக்காக ரொம்ப பூஜித்து ரொம்ப ஒரு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இதுக்குன்னு. நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் கோச்சிக்க மாட்டாங்க. அதனால் இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை. இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள். விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அவருடைய பிஸி ஷெட்யூலையும் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காரு. இதுக்கப்புறமா அடுத்தது ஒரு ஈவெண்ட்க்கு அவர் கிளம்புறதா சொன்னாரு. அதனால ஒரு குரூப் பிக்சர் உங்களோட சேர்ந்து எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க சார். MS பாஸ்கர் சாரோட சேர்ந்து ஒரு குரூப் பிக்சர் எல்லாருமே, ஏன்னா இதுக்கப்புறமா அவர் கிளம்புறதா சொன்னாரு. பார்த்தா எல்லாருடைய கேரக்டருமே ஸ்பெஷலாக தனித்தனியாக தெரியுது. அந்த மாதிரி இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்ல முடியல. அந்த வரிசையில் ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தின சஞ்சனா திவாரி அவங்கள அழைக்கலாம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சனா திவாரி. கேட்குதா? நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ரோலை நம்பி கொடுத்த விக்னேஷ் கார்த்திக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அவர் ஒரு ரொம்பவே ஜோவியலான அண்ட் ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித் டைரக்டர், அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் என் அப்பாவாக நடித்த தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர், ரொம்ப சீனியர் ஆக்டர். அப்படி இருந்தும் ரொம்பவே என்கரேஜிங்காக அண்ட் ரொம்பவே ஃபன்னாக என் கூட ஒர்க் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி ராமையா சார். அண்ட் எங்களோட கூல் ப்ரொடியூசர் பாலா சாருக்கு ரொம்ப நன்றி. அவரும் ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காமல் ரொம்பவே ஃபன்னாக ஆக்டர் கூட இப்போ பண்ணுற டான்ஸர் கூட அவங்க இப்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். And thank you to the entire cast and team, and thank you so much. I hope this movie is a great hit. Thank you guys. Thank you. And அடுத்ததா 2050ல கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவங்களுடைய கேரக்டர் பிரதிபலிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த ஹார்ட் மச்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா உண்மையாகவே எனக்கும் அதே மாதிரி ஹார்ட் மச்சம் இருக்குது, முதுகில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு அதனால. ஸோ ஒரு கைத்தட்டலோட லெட் மீ வெல்கம் ஏங்க, ஐயோ வெக்கமாக இருக்குது, விடுங்க. பவானி ஸ்ரீ ப்ளீஸ் வாங்க. ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் ஹாட்ஸ்பாட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பார்ட் 2 பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விக்னேஷ் கார்த்திக். ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போது நினச்சேன், இந்த டிரெக்டர் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, இவரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு.
கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து என்னை ஒரு ஸ்டோரிக்கு கூப்பிட்டுருந்தாரு. அதை விட அந்த ஸ்டோரியே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக், நீங்கள் என்னை இந்த ஸ்டோரிக்கு யோசிச்சதுக்கு. அண்ட் தேங்க்யூ அஸ்வின், இட் வாஸ் வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. வெரி சில் கை அண்ட் ரொம்ப ஸ்வீட். ஸோ என்ன சொல்கிறது, இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் பாலா சருக்கு நன்றி, அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. எங்கள் டிஓபிக்கு ரொம்ப நன்றி என்னை நல்லா காமிச்சதுக்கு. அண்ட் வெயிட்டன் ஆக்டர்ஸ் தம்பி ராமையா சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்கள மாதிரி ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். வெல், அடுத்ததாக ஹாட்ஸ்பாட்டோட செல்லப்பிள்ளையை தான் கூப்பிட போகிறோம். பார்ட் 1லேயும் இருந்தார், 2லேயும் இருந்தார். அப்பா 6 அடித்தா இவர் டபுள் 6 அடித்தா பண்ணிடுறாரு. ஒரு கைத்தட்டலோட லெட் மீ வெல்கம் ஆதித்யா பாஸ்கர். மதிப்பிற்குரிய பிரஸ் அண்ட் மீடியா வணக்கம். ஹாட்ஸ்பாட் 1க்கு இதே மாதிரி வந்து நின்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. அதனால தான் அந்த படம் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால் தான். ஸோ அதனால தான் ஹாட்ஸ்பாட் 2 இதையும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ். ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ, 2 படம் கன்சிக்யூட்டிவாக என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப சந்தோஷம். அப்படி என் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் சூப்பர். உங்கள் விஷன் எல்லாம் அவர் பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பராக பெரிய பெரிய படம் பண்ணி அவர் பெரிய சக்ஸஸ் பார்ப்பார். என்னையும் அப்படியே கொஞ்சம் கூட்டி போங்க ப்ரோ. சார், ப்ரொடியூசர் சார், பாலா சார், நான் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ கிரவுண்டடாக, அவ்வளோ தன்மையாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, ஃபன்னியாக இருந்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷம். அவர் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் அவர் கொடுத்ததுக்கு, 2வது படத்தில் திரும்ப சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லுவார், ஆதி நீங்கள் பெரிய ஆளாவீங்க, அதில் என்னோட பங்கு ஒரு பெரிய பங்கு கண்டிப்பாக இருக்கும்னு. எனக்கு தெரியல, பட் அது எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப கிரேட்ஃபுல் சார். நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை, அப்படி எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் சார். சூப்பர். இந்த படத்தில் தம்பிராமியா சார், மாமா, எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்க கூட அப்பா அவங்க இருக்கிற படத்தில் எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு நான் ஒரு 20 வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிடைக்குமான்னு தெரில இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் திரும்ப. அஸ்வின் ப்ரோ, பவனிகா, சஞ்சனா, அவங்க ரக்ஷன்னா எனக்கு என் படத்தில் என்னோட கதையில் அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ரக்ஷன்னாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மொத்த டீமுமே எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாரும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. என்ன அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கல்ல, விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, அவங்க செல்லப்பிள்ளைன்னு மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். எனக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி கிடைக்கும்னு தெரியல. பட் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு நான் போய் ஜாலியாக தூங்குவேன். அதுக்கு பெரிய காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து மக்கள் தியேட்டருக்கு வந்து 23ஆம் தேதி பார்க்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் அது கொஞ்சம் எல்லாரும் பண்ணால் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக இருக்கும். கடைசியாக ஸ்பெஷலாக ரொம்ப டீப் டவுன் ஃப்ரம் ஹார்ட் சொல்கிறேன், தானு சார்,
தேங்க்யூ சார். இது இப்போ எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. ரொம்ப 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 நன்றி சார். உங்களால் தான் இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ் ஆக போதோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து நீங்கள் தான் சார். எங்கள் டீம் சார்பாக நான் எல்லார் சார்பாக நான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார். மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது விட்டேன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு அவ்வளோவா பேச தெரியல. தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ படத்தில் வந்து ஒரு சூப்பர் யங்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து காமெடி ரோல் பண்ணாலும் சரி, இமோஷனல் ரோல், கேரக்டர் ரோல் எது பண்ணாலும் அந்த கேரக்டர் நம்ம மனசுலேயே நிற்கிற மாதிரி அடிச்சு தூக்கி சாப்பிட்ருவாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த படத்தில் ஹாட்ஸ்பாட் டூ மச்சில் வந்து அந்த ஓட்ட பனியனையும் பட்டாப்பட்டியும் போட்டு வந்து நின்னாரே, ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாருமே பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணோம். கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தம்பி ராமையா அவர்கள். பொங்கலுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தனிப்பட்ட முறையில் ட்ரிபிள் டியை வந்து பரபரப்பான வெற்றியாக கொண்டு போனதுக்கான முக்கிய காரணம் பத்திரிகை, ஊடகம், இணையதளம் தான். அவனன்றி உலக அசையாது என்பதைப் போல உங்களை அன்றி எதுவும் இல்லை. நீங்கள் கொண்டாடினீர்கள், மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஸோ அதற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஹாட்ஸ்பாட் 2 முதல்ல தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்ல. என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது, அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டைரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரேட் பண்ணாப்புல. நேரேட் அந்த பண்ண விதமே ஒரு மெச்சூர்டான ஆள். அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் கம்பெனி தம்பி பாலா, அனில், பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டைரக்டர். எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கு. ஸோ 24 கிராஃப்ட்னு சொல்லுவோம்ல, அடிப்படையில் நல்ல நடிகன். இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன், தம்பி தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டான்னு வருவியாப்பா அப்படின்னு. இல்லை சார், கவனிச்சதுகள் ஏற்பட்டுரும் அப்படின்னா. ஸோ நல்ல நடிகன் கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டைரக்டர் எதிர்பார்க்குறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓ, இதைத்தான் எதிர்பார்க்குறாருல அப்படின்னு. ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்களில் ஒரு தம்பி தான் அந்த விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோடு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மேடையை பார்க்குறேன், செம்பி, ஆமாம், ஆனழகன், தம்பி அஸ்வின், நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 96 கதாநாயகி பவானி, 96 கதாநாயகி, இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்லப்பிள்ளை ஆதித்யா MS பாஸ்கர், விடுதலையினுடைய கதாநாயகி பவானி இல்லை. ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான அப்கமிங் எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலூட அல்லது நகைச்சுவை வறட்சியை போக்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர். ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற பொழுது, ஆமாம் இப்போ ஒரு கேமராமேன் கூட தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கின்ற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தால் இருப்பாருங்க. ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளையெல்லாம் நிகழ்த்திட்டு போகும். அதே போல் பாலா, சினிமாவில் என்றது ஒன்றை மட்டும் தெரிந்தால் மட்டாது, ஒரு நட்பு பாருங்கள். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் இது சபை, ஒரு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து விட்டுட்டேன் டைரக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம், ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில். ஸோ ஒரு யதார்த்தமான பிள்ளைங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க. MS பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஹாஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் படத்தை பார்க்கல. ஒரு வித்தியாசமான கோணம் தான். ஒரு அப்நார்மல் தாட் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதை ஒரு ஃபைனலில் வந்து அதை சரி பண்ணணும். எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி, KK திவாரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சனா திவாரியா, ஆமாம், ஒரு துணூடு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்ற மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராம்ப்டிங் வேண்டாம், ஃபுல் டயலாக் நான் மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ நல்ல தமிழில் வந்து உள்வாங்கிக்கிட்டு எனக்கு ப்ராம்ப்டிங்கில் சூழல் அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான். ஒரு டேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் மேலே போனால் கூட விட்டுருவான், இல்லை சார் அப்படின்னு. ஸோ இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததா அந்த கிரெடிட் கோஸ் டு விக்னேஷ் கார்த்திக். இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பயணம் போக எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக படம் நம்ம வீட்டு பையன் இல்லை நம்ம பக்கத்து வீட்டு பையன் வந்து ஒரு லெவலுக்கு போகிறான் அப்படின்னா உண்மையாக மனசார வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி
ஆங்கராக இருந்து எங்களில் ஒருத்தராக இருந்து அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி இப்போ ஃபீச்சர் ஃபிலிம் அது அவரோட 2வது படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாக ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 4வது படம் 4வது படம் ரிலீஸ் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்டு சேனலில் ஒர்க் பண்ணும்போது மச்சான் வா அப்போ அப்படின்னு பேசிட்டு இப்போ வந்து சார் சார் அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மச்சான் ஆக்சுவலி. ஸோ ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு பெரிய கைத்தட்டலோட படத்தினுடைய ஹீரோனே சொல்லலாம், ஆக்டர் டிரெக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவரை பேசுறதுக்காக அழைக்கலாம். தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வின் ப்ரோ, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை, ட்ரெய்லருக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுனதே நம்ம ப்ரெஸ்ஸு தான். ஸோ அதனால தான் 2வே பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லென்த்தாக பேசல, வெறும்னா நன்றிகள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் விஷ்ணு விஷால் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது 5 ஸ்டார் செந்தில் சார், ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. கூட இருக்கிற ரமேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண பாலா, அனில், சுரேஷ் அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வின், பவானி ஸ்ரீ, ஆதித்யா பாஸ்கர், சஞ்சனா, பிரிகிடா, பிரியா மதியம் சங்கர், பேர் விட்டுறக்கூடாதே, ரக்ஷன், ராபின், இபி பிரியன், எடிட்டர் முத்தையன், ஜோசப், அமர். இது ஒரு ஃபார்மாலிட்டியில், ஸோ பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏதாவது பேர் அப்பவும் மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ரமையா சார், அவங்களுக்கும் நன்றி. யாரு புரியல? ஜெகதீஷ், டிஓபி ஜெகதீஷ். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என் பேர் சொல்ல. சக்ஸஸ் ஆயிடுச்சு, சக்ஸஸ் மீட் நடந்ததுன்னா அப்போ டீட்டெயில்டாக பேசுகிறேன். மற்றபடி அதான் நீங்கள் 1 பார்த்துருப்பீங்க. 1 வெற்றி படமாக ஆக்குனதுனால தான் 2 பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லிடுறேன் கடைசியாக 2 பண்ணியிருக்கோம். இப்போ 2 வந்து 1ல் வந்து எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது 1ல் நீங்கள் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவருக்கு இல்லை இது ஓகே இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது வந்து ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை, இது சென்சாரில் ஓகே ஆகுமா அப்படின்றத மைண்டில் வந்தது. ஸோ அதனால் நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச்சாக சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். சென்சாரை நினைக்காம பண்ணியிருந்தால் இன்னும் டூ மச்சாவே பண்ணிடலாம். பட் அதான் அந்த கன்சர்ன்ஸை மைண்டில் வச்சு டூ மச்சாக அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் மீட்டில் எல்லாரை பற்றியும் லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிருக்காங்கனால லென்த்தாக பேசினாலும் கடுப்பாயிருவாங்க. அதனால் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேட்கலாம், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். தேங்க்யூ. தெரி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. தானு சார், மோகன்ஜி அண்ட் நாங்கள் 2 பேரும் பேசுவோம். அப்புறம் பாலா போய் நேரில் மீட் பண்ணார். ஸோ பெருந்தன்மையாக அவரோட படத்தை போஸ்ட்போன் பண்ணதுக்கு அவருக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்திருந்தால் கண்டிப்பாக தியேட்டர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் இஷ்யூ ஆகிருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபரீனா, நாங்கள் கேட்ட உடனே என் ஃப்ரெண்டு சேர்ந்து நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கோம். கேட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபரீனா. வேலு பிஆர்ஓ, ஸோ அவருக்கு ரொம்ப நேரம் கை தட்டலாம் கண்டிப்பாக. ஏன்னா என்கிட்ட சொன்னார் ஹாட்ஸ்பாட் 1 இதுலேயே வந்து நீ என் பேரை சொல்லலை, 2லேயும் நீ வந்து பேரை சொல்லலை அப்படின்னு கடுப்பாயிரும் அப்படின்னாரு. ஸோ அதனால் வேலு பேரை நல்லா சவுண்டாக சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் படத்தோட டீம் எல்லாருக்குமே. ஜனவரி 23 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரெஸ் சார்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் படத்தோட டீம் கிட்ட கேட்கலாம். டைரக்டர் ஆன்சர் பண்ணாங்க பொறுமையா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ப்ரெஸ் மீட்டை இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ மறுபடியும் வருகை தந்த மீடியா ப்ரெஸ் யூடியூப் சேனல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டெஃபினட்டாக ஹாட்ஸ்பாட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நல்ல படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்குமே இருந்திருக்கு. ஜனவரி 23 ஹாட்ஸ்பாட் டூ மச் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் ஒன்ஸ் அகேன். டீம் குரூப் பிக் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பார்ட் 1லையும் சரி 2லையும் சரி
முதல்ல இருந்து படமே அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து நிஜத்துலேயும் இருக்காரு, படத்துலையும் இருக்காரு. ஸோ ஒருவேளை இது வந்து உண்மை கதையாக இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஸோ ஒரு கைத்தட்டலோடு லெட் மீ வெல்கம் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் KJ பாலாமணி மார்வன். டான்சரை விட்டுட்டேன், டான்சர் ஆல்சோ. அனைவருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் 1 ஓகே, ஹாட்ஸ்பாட் 1 பற்றி நிறையா ஃபஸ்ட் பார்ட் அப்போது ப்ரெஸ் மீட், சக்ஸஸ் மீட் எல்லாத்துலேயுமே பேசியிருக்கோம். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. ஸோ ஹாட்ஸ்பாட் 1 வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு தேட்டரில். அதை விட அதிகமாக ஓடிடியில் ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்துச்சு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்து பண்ணது வந்து மிஸ்டர் KV துரை. ஓகேங்களா, அவர் ஆக்சுவலாக இங்கே வர முடியல அவரால். பட் அவர் வந்து ஹீ புஷ்டஸ். KV துரை வந்து இதை பண்ணால் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பார்ட் 1 வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. ஸோ பார்ட் 2 வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ரெடியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு புஷ் கொடுத்தது வந்து அவர் தான். ஸோ அப்படி பேசுகிறப்போ விக்னேஷ் நானும் ஒன்றா உட்காந்து பேசுகிறப்போ விக்னேஷ் வாஸ் இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக கதை ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இமீடியட்டாக வி டுக் இட் ஆஃப். அப்படி தான் ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து படிப்படியாக வரப்போ தென் விஷ்ணு விஷால் பிரதர் வந்து பார்ட் 1 பார்த்துட்டு ஹி வாஸ் லைக் வெரி ஹாப்பி வித் இட். பார்ட் 2 கதையை வந்து கேட்டார், விக்னேஷ் நரேட் பண்ணார் அண்ட் ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ அவர் வந்து நான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அண்ட் சின்ஸ் இந்த டேட்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக இந்த டேட்டில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா இல்லை, நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரதாக தான் இருந்தோம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜனநாயகம்லாம் தள்ளி போனதுனால திரும்ப அந்த படம் வரதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற பாயிண்டில் அட்வான்ஸ் பண்ணோம். ஸோ அவர் வந்து அவருடைய பர்சனல் இதில் ஹி வாஸ் நாட் இன் டவுன், அப்ராடில் இருக்கார். அதனால் அவர் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர முடியலை. என்னைய தனிப்பட்ட முறையில் இதை கன்வே பண்ண சொன்னார். டேட்ஸ் வந்து வாஸ் நாட் கிளாரிட்டியாக இல்லாதனால அவர் முன்னாடியே பிளான் பண்ண முடியலை. அந்த ட்ரிப்பை முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறப்போ அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணுறப்போ நிறையா ஒரு டஃப் டைம்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஹேண்டாக சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி எங்கள் கூட சூப்பராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மிஸ்டர் ராபின். இவர் அந்த ஆஸ்பெக்டில் நான் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ வெரி தேங்க்ஸ் ராபின், ஆக்சுவலி யூ ஆர் ஸோ ஸ்வீட். ஓகே, ஆக்சுவலி என்னை நிறையா பொறுத்து போயிருக்காரு, நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஹீ இஸ் வெரி நைஸ் அண்ட் ஹீ ஹஸ் சப்போர்ட்டட் மீ இன் மெனி திங்ஸ். அண்ட் அகெயின் அதுக்கப்புறம் வந்து அனில் வந்து அவர் ஐ திங்க் த லாஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவியில் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து விக்னேஷன் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஹீ வாண்டட் டு ஜாயின் ஹேண்ட்ஸ். அப்படியே அந்த விஷயம் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் ஆல் குட். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஹாட்ஸ்பாட் வந்து கரெக்டாக பொசிஷன் ஆகி வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வந்தானா சார் தம்பிராமையா சார் ஃபஸ்ட்டு கதையை அவருக்காக தான் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நானும் விக்னேஷும் டிஸ்கஸ் பண்ணி அவர் சொன்னார் தம்பிராமையா சார்கிட்ட நரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. தம்பிராமையா சார் இருக்கட்டும், MS பாஸ்கர் சார் இருக்கட்டும், 2 பேருமே லெஜெண்ட்ஸ். 2 பேருமே கதையை ஓகே சொல்லிட்டாங்க, பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறப்பே எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 2 பெரிய ஒரு லெஜெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு, ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அப்படி எல்லாமே யங் ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த 2ல் வந்து ஒருத்தங்க ஒரு லெஜெண்ட்ஸ் 2 பேர் உள்ளே வராங்க அப்படின்றது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அப்படியே ஓவராலாக ஆட் ஆன் பண்ணோம். அஸ்வின், அஃப்கோர்ஸ் அஸ்வின் ஹி அக்செப்டட் டு கம் இன். அண்ட் தென் பவானி ஸ்ரீ, சஞ்சனா, ஆதித்யா. அண்ட் ஆதித்யா வந்து பார்ட் 1லேயே இருக்கார். பார்ட் 1லேருந்து பார்ட் 2க்கு வந்த கண்டினியூ ஆகிற ஒரே ஆள் வந்து ஆதித்யா மட்டும்தான். ஸோ எங்கள் ஹாட்ஸ்பாட் டீமுடைய அவர் வந்து எங்கள் டீம் ப்ராடக்ட் ஆகிட்டார். அதனால் ட்ரெய்லரில் நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க, ஹாட்ஸ்பாட் 96 எடுத்தாலும் அவர் வந்து இருப்பார். ஸோ தட்ஸ் த வே. அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அகெயின் ஹாட்ஸ்பாட் 1ல் ஆக்சுவலி இதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் 1 அப்படின்ற ஒரு டைட்டில், அதனால மட்டும்தான் ஹாட்ஸ்பாட் 2 இன்னைக்கு வந்து நிற்கிது. அது வந்து யாருனாலையும் மறக்க முடியாத உண்மை. ஏன்னா வேறு டைட்டில் வச்சுருந்தா இந்தளவுக்கு நாங்கள் பொசிஷன் ஆயிருந்தது. அகெயின் அதுக்கு நிறைய மெனக்கெடல் இருந்திருக்கும். ஹாட்ஸ்பாட் 1 அப்படின்ற ஒன்று அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹாட்ஸ்பாட் 2 உடைய விசிபிலிட்டி காரணம்.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசராக இருக்க சுரேஷ் நான் வந்து ஹாட்ஸ்பாட் 1ல் அவர் என்னுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் அன்னைக்கு கூட இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் 2 வந்து இந்த இடத்துல இருந்திருக்காது. அது வந்து 100% அது ட்ரூ. அண்ட் தினேஷ் அஃப்கோர்ஸ் ஹாட்ஸ்பாட் 1 நாங்கள் ஃபர்ஸ்ட் படம் பண்ணிவிட்டு அது படம் பண்ணி முடிச்சிட்டோம். படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் டைமில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி பொசிஷன் பண்ணுறது, நம்ம நினச்சி ஆரம்பிச்சிருப்போம். அண்ட் அதை கரெக்டாக கொண்டு போக முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு டைம் நிறையா எடுத்துச்சு. அந்த இடத்துல எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணது தினேஷ், 6 என்டர்டைன்மெண்ட் தினேஷ். அண்ட் அவர் தான் அன்னைக்கு இதை ஏற்கனவே பார்ட் 1 ப்ரெஸ் மீட்ஸில் நிறையா சொல்லியிருக்கேன். அண்ட் தவறே கிடையாது, அதை திரும்ப சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு அன்னைக்கு தினேஷ் வந்து ஹி ஹெல்ப் அஸ் ஸோ மச். ஸோ தினேஷ் தான் அன்னைக்கு எனக்கு பொசிஷன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஹாட்ஸ்பாட் 1 வந்து அந்த அளவுக்கு இருந்ததுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அகெயின் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் வந்து ஓகே, எடிட்டர், டிஓபி 2 பேரில் யாரை சொல்கிறது 2 சொல்கிறதுன்னு தெரியல. 2 வந்து லைக் ஈருடல் ஓர் உயிர் தான் 2 பேருமே. அண்ட் எங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்லேயுமே 2 பேரும் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் அவங்களும் வந்து எங்கள் பேனருடைய ஒரு 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 ப்ராடக்டாகவே ஆயிட்டாங்க. ஓகே, தோஸ் கைஸ் ஆர் வெரி ஸ்வீட். அவங்க வந்து என்னென்னா விக்னேஷ் கார்த்திகோட வளர்ப்புனே சொல்லலாம். ஒரு பக்கம் வளர்ப்புனா லைக் தே வெரி க்ளோஸ் டு ஹிம். அவருடைய லைக் ஒரு பிரதர்ஹுட் பாண்டிங்ஸில் தான் இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டிரெக்டர் டெக்னீஷியன்ஸ்ன்றதை தாண்டி என்டையர் லைக் ஒரு ஆர்ட்டில் கோபியாக இருக்கட்டும், ஏடி டீமாக இருக்கட்டும், ஏடி டீம் நிறைய பேர் இருக்கனால எல்லாரையும் பேர் சொல்லலை. பட் எவ்ரிபடி எல்லாருமே தேவர் லைக்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலியாக தான். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்குறப்ப பெரிய சர்ப்ரைஸ். என்னடா ஓகே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் தேர் கண்டினியூயிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் கைஸ் எவ்ரிபடி. ஓகே, அண்ட் ஃபைனலி ப்ரெஸ் பீப்புள், நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் 1 வந்து இந்தளவுக்கு நாங்கள் ஒரு எப்படி இதை பொசிஷன் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் வந்து நிற்கிறப்போ எங்களால் முடிஞ்சதை பண்ணோம். ஆனால் அதை முழுசாக எங்களை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினது நீங்கள் தான். அது அன்டவுட்டட்லி ப்ரெஸ்ஸோடைய சப்போர்ட்னால மட்டும்தான் ஹாட்ஸ்பாட் வந்து அந்தளவுக்கு விசிபிள் ஆச்சு. இன்றைக்கும் வந்து முழுக்க நாங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் 2 உங்களை நம்பி இன்றைக்கி மறுபடியும் வந்து நிற்கிறோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை மறுபடியும் ஒரு நல்ல ஒரு படமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இபி என்னுடைய டீம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பிரியன் வந்து எனக்கு எல்லாமே நான் இது வரைக்கும் எதுவுமே உட்காந்து எந்த வேலையுமே ஒரு ப்ரொடியூசராக வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக ஒன்றும் பார்க்கல. ஏன்னா எல்லாமே இபி பார்த்து முடிச்சிடுவார். நம்ம ஒரு தெரில மற்ற ப்ரொடியூசர்ஸ் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது. பட் நம்ம எதுவுமே நான் போய் கேட்கணும் அப்படின்ற பாயிண்ட்டே இருக்காது. ஹீ சப்போர்ட்டட் மீ வெரி வெல். அவர் தான் இந்த என்டையர் ப்ராஜெக்டை வந்து ஒரு இன்னொரு ப்ரொடியூசர் மாதிரி இன்னும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரியன். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பிளாக் ஷீப் மாதிரியான சேனலில் அவரை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஷோஸ் காமிச்சிக்கிட்டு இப்போ வந்து திரைப்படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எஸ்பெஷலி இந்த ஹாட்ஸ்பாட் 2 மச்சில் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. அவர் சொன்ன கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து உண்மையாகவே வந்து சிரிப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அமர் வாங்க. அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் விக்னேஷ் அண்ணா ப்ரொடியூசர் அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொன்னாங்க. பட் இந்த இடத்துல நான் அஸ்வின் பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அது எதுவுமே நடந்திருக்காது. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்படி ஹாட்ஸ்பாட் 2 வரத்துக்கு ஹாட்ஸ்பாட் 1 ஜெயிக்க வச்சிங்களோ அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் 3 வரத்துக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஜெயிக்க வைப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் ஓகே, ஒரு பெரிய இது விக்னேஷ், சாரி நான் விக்னேஷை பற்றி எதுவும் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஆனால் சொல்லலாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். நாங்கள் ஒன்றும் ஒரு ஃபார்மல் ப்ரொடியூசர் டைரக்டர் மாதிரி இல்லை. மேபி அதனால தான் எனக்கு டக்குன்னு அது தோணவும் இல்லை. ஓகே, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லணும்ல, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் விக்னேஷ். ஓகே, யூ brought us to this place. ஓகே, அண்ட் சுரேஷ் அனில்லாம் சொன்ன மாதிரி ஹீ இஸ் அ ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர். இந்த வேர்டை நான் ஹாட்ஸ்பாட் 1லேயே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹீ இஸ் அஃப்கோர்ஸ் அ ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர். ஓகே, தேங்க்யூ.